Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு அது இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டை 2 கிராம்பு அது இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அது இதில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இல்லை மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பச்சை பட்டாணி அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து ஒன்றா ஆகி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.